பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக கோயம்புத்தூர் பெங்களூர் இடையே ஆன வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்த வந்தே பாரத் ரயில் ஈரோடு ரயில் நிலையத்திற்கு நண்பகல் 1:30 மணிக்கு வந்தடைந்தது. இந்த ரயில் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட வசதி, சொகுசு இருக்கைகள், சுத்தமான கழிப்பறைகள், தானியங்கி கதவுகள் என பல்வேறு நவீன வசதிகளை கொண்டுள்ளது. 8 பெட்டிகள் கொண்ட இந்த வந்தே பாரத் ரயில் காலை 5 மணிக்கு கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டு 11:30 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையத்தை சென்றடைகிறது. மறுமார்க்கமாக பிற்பகல் 1:40 மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்பட்டு இரவு 8 மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் வந்தடைகிறது. வியாழக்கிழமை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் இயக்கப்படுகிறது. தொழில் நகரமான கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரு இடையே அதிவிரைவு ரயில் சேவை என நீண்ட நாட்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்த நிலையில் மத்திய அரசின் இந்த வந்தே பாரத் ரயில் சேவை தொழில்துறையினரும், ஐடி ஊழியர்கள், மாணவர்கள் மற்றும் ஜவுளித்துறையினர் என பல்வேறு தரப்பினரும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பிய முதல் வந்தே பாரத் ரயில் பயணத்தில் பொதுமக்கள், மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் என ஏராளமானோர் பெங்களூர் நோக்கி உற்சாகமாக பயணத்தை தொடங்கினர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தனியார் கல்லூரி, இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பல்வேறு சேவை அமைப்புகளின் சார்பில் உடல் ஆரோக்கியத்தை காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவ, மாணவர்கள் கலந்து கொண்டனர். கரட்டுப்பாளையத்தில் உள்ள கல்லூரியிலிருந்து தொடங்கி நாயக்கன்காடு வரை 12 கிலோமீட்டர் தூரம் வரையிலும், மற்றொன்று பள்ளி மாணவ, மாணவர்கள் கல்லூரியிலிருந்து கள்ளிப்பட்டி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கும், சிறுவர், சிறுமியர் மற்றும் அவர்களது பெற்றோர்களும் கல்லூரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கும் என 3 பிரிவுகளில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. கல்லூரி முன்பு தொடங்கிய மாரத்தான் ஓட்டத்தை முன்னாள் அமைச்சர், கோபி சட்டமன்ற உறுப்பினருமான KA செங்கோட்டையன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 3 பிரிவுகளில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பதக்கமும், பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம், சத்தியமங்கலம், பவானி சாகர், TN பாளையம், தலமலை உள்ளிட்ட 10 வனச்சரகங்களை உள்ளடக்கியது. இங்கு யானை, புலி, சிறுத்தை, கரடி, மான், காட்டெருமை உள்ளிட்ட பல்வேறு வகையான வனவிலங்குகள் வசிக்கின்றன. மழைக்காலத்திற்கு பிந்தைய வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. இந்த கணக்கெடுக்கும் பணியில் 250க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் 4 பேர் கொண்ட குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு குழுவினரும் தனித்தனியாக வனப்பகுதிக்குள் சென்று வனவிலங்குகளின் கால் தடம் மற்றும் எச்சம் ஆகியவற்றை GPS கருவி, ரேஞ்ச் பாயிண்டர், காம்பஸ் உதவியுடன் கணக்கெடுக்கும் பணி மேற்கொண்டு வருகின்றனர். 3 நாட்களுக்கு பகுதிவாரி கணக்கெடுப்பும், 3 நாட்களுக்கு நேர்கோட்டு பாதை கணக்கெடுக்கும் பணியும் நடைபெறும். தமிழ்நாடு அரசின் மீன்வளம், மீனவர் நலத்துறை மற்றும் பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆற்றில் நாட்டு மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி சத்தியமங்கலம் பவானி ஆற்றில் கட்லா, ரோகு, மிருகால் வகைகளைச் சேர்ந்த 50,000 மீன் குஞ்சுகளை ஆற்று நீரில் வளர்ப்புக்காக விடப்பட்டது. இதனை மீன்வளத்துறை அதிகாரிகள், மீனவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மீன்களை ஆற்றில் விட்டனர். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் மேம்பாட்டிற்காக பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஆறுகளில் நாட்டு மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யப்பட்டு வருவதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஈரோடு பிரப் நினைவு CSI தேவாலயத்தில் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு 2023 என்பது மறைந்து 2024 என்ற ஆலய கோபுரத்தில் மின்திரையில் விளக்குகள் ஒளிந்தன. இதை காண இளைஞர்கள், இளம்பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பன்னீர்செல்வம் பூங்காவில் கூடியிருந்தனர். புத்தாண்டு பிறந்ததும் இளைஞர்கள், இளம்பெண்கள் உற்சாக குரல் எழுப்பி கேக்குகளை வெட்டி கொண்டாடினர். பட்டாசு, வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டன. நகரின் பல பகுதிகள் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று புத்தாண்டு வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு கூறி மகிழ்ந்தனர். ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தலைமையில் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஈரோட்டில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. தேவாலயங்களில் 11 மணிக்கு நன்றி பிரார்த்தனை நடைபெற்றது. தொடர்ந்து நள்ளிரவு 12 மணிக்கு புத்தாண்டு சிறப்பு ஆராதனையும் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் இணைந்து அந்தியூர் மங்கலம் மேல்நிலைப் பள்ளியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமினை நடத்தினர். இன்று காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற முகாமில் 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று 5000த்திற்கும் மேற்பட்ட இடங்களுக்கான ஆட்களை தேர்வு செய்தனர். இதில் 8ஆம் வகுப்பு முதல் டிகிரி படித்தவர்கள் வரை இந்த முகாமில் கலந்து கொண்டு பயனடைந்துள்ளனர்.